நீட் எக்ஸாம் மட்டும் எத்தனை பேர் வந்து 25 பேர் மேலே வந்து உயிரை இழந்துக்கிறாங்க. அந்த பிரச்சனையோட இப்போ ஜனநாயகம் பிரச்சனை ரொம்ப முக்கியமா சொல்லுங்கள். மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குமா? அவங்க வாழ்க்கை கடைசி ஃபுல்லாக ஒரு அனிதா மாதிரி இன்னொரு அனிதாவோ இல்லை இன்னொரு யாரையாவது ஒருத்தர் கொண்டு வரணுமா? ஆனால் இருந்தாலும் வந்து இந்த பிஜேபி அரசு ரொம்ப ரொம்ப தவறு பண்ணுது. மாணவர்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை எடுத்து ஒழுங்காக சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த பிரதமர் வந்து எந்த இதுக்குமே சரியில்லாமல் மாணவர்கள் மட்டும் இல்லை, நாட்டு மக்களையே நாசப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நரேந்திர மோடியின் நிர்வாகத்திறமை எதுவுமே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி ஜல்லிக்கட்டில் போராடின மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டில் திரும்ப அதே மாதிரி வரணும்னு. மாணவர்கள் போராட்டத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செவிசாய்க்கணும். பாமர மக்களுக்கும் பள்ளிக்கூடங்களில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் அதை கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நேற்று நடந்த விஷயம் டெல்லியில் மாணவர்கள் அடிச்சிடக்கூடாது. அந்த பால் நிலையத்தில் நேற்று கூட போராட்டம் நடத்துகிறாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு 1/2 மணி ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு 1/2 மணி நின்று நான் போயிட்டு காலையிலும் போய் தலையை கடிக்க வந்தேன். மாணவர்கள் அடிக்க தவறு. நீட் என்பது ஒரு ஏழை பிள்ளைகளுக்கும் ஒரு பாமர மக்கள் நடுத்தர குடும்ப மக்களுக்கும் அது ஈஸியாக கிடைக்குதா? நீட் எக்ஸாம் மீது நம்ம பாஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்கார வசதி உள்ள பசங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ வந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறது வாய்ப்பே இல்லையா? ஜனநாயக படம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இப்போ எங்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து ஒழிக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சென்னையில் ஒரு 5 காலேஜ் பேர் சொல்றக்குள்ள காலேஜ், ஆனால் அந்த காலேஜில் நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்களே போய் மீட்டிங்களேன் 50% மேலே இந்திக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் மணிப்பால் இந்த பூட்டான் அங்கே தான் படிக்கிறாங்க. ஏன்னா பணம் கொடுத்துருந்தா படிக்கிறாங்க. அப்போ ஏழை மேலே நீட்டுன்னு சொல்றீங்க, இங்கே இப்படி தானே சேர்க்கணும். தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை பற்றின கருத்துக்களை மக்கள்கிட்ட கேட்கறதுக்காக இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அவங்க என்ன கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழக அரசியல் தமிழகம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. மாணவர்களும் அப்படி தான் கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்தாலும் அதில் 2 விதமான கருத்து இருக்கிறதுனால அதில் தனிப்பட்ட முறையில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் மாணவர்கள் படித்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரும்போது நேரடியாக அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் லீக் அவுட் ஆகிடுது. அதனாலேயே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீட் தேர்வு வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அரசியல்வாதிங்க தான் அது முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே உள்ள அரசியல்வாதிங்க ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கிறாங்க மெடிக்கல் காலேஜை. அவங்க அதிகமான அளவு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது ஃபீஸு. அப்படிங்கும்போது அந்த நீட் தேர்வு வச்சு போனால் சரிதான், என்னுடைய கருத்து அது சரிதான். பட் ஆனால் அந்த மாணவர்களுக்கு வந்து அது சரியான்றது நம்மளால் சரியாக கணிச்சு சொல்ல முடியலை. பொதுவான கருத்து 2 பக்கமும் வருது, என்னால் சரியாக அதை சொல்ல முடியலை. என்னை கேட்டால் என்ன சொல்லுவேன்னாக்கா நீட் தேர்வு தேவை, ஆனால் அது முறைப்படி கொண்டுட்டு வரணும். ஏன்னா அரசியல்வாதிங்க சைடில் வந்து கொஸ்டின் வந்து லீக் ஆகிடுது. மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவங்களால முடியலை. அதுக்கு தனியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தனியாக வச்சு, அது இல்லாமல் அவங்க தனியாக அந்த டியூஷன் மாதிரி தனியாக ப்ரைவேட்டாக போகிறாங்க மத்தியில், அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது அதில் அவங்க தேவையில்லாமல் வீண் விரையும் ஆகுது, டைமிங் வேஸ்ட் ஆகுது. ஒரு வருஷம் எக்ஸாம் எழுதி முடியலை அப்படின்னா அடுத்த வருஷம் காத்திருக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் அவங்களுடைய ஏஜும் வந்து பார் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ ஜந்தர் மந்தரில் நடக்கிறது வந்து மாணவர்கள் போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் வந்து அமெரிக்காவும் சைனாவும் ஆன்டி இண்டியா ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற போராட்டம். நீட்டு பேப்பர் லீக் ஆனது உண்மைதான். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு காரணமாக இருந்தால் ஒரு சைடு காரணம்தான். ஆனாலும் அது எல்லாம் பண்ணது வந்து இண்டிவிஜுவல்ஸு, ஹை ரேங்கிங்கில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸு பண்ணியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டை தப்பு சொல்லாமல் இருக்க முடியாது. அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி சரி பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு ஃபாரின் ஃபோர்ஸு கூட சேர்ந்துட்டு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துறதில் 100 பேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 100 பேரில் 90 பேர் வந்து மாணவர்கள் கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியல. கவர்மெண்ட் நலத்திட்டம் நிறைய கொடுக்குது, மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, திருப்பி நரேந்திர மோடி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதனால் அவங்க விரக்தி அடைஞ்சிருக்காங்க ஆப்போசிஷன். எப்படியாவது இந்தியாவில் வந்து ஒரு நேபாள் மாதிரி ஒரு போராட்டத்தை உருவாக்கணும், ஒரு கலவரத்தை உருவாக்கணும், இந்த நாட்டில் குழப்பத்தை உருவாக்கணும்னு ஒரு குரூப் அலைஞ்சிட்ருக்கு. அந்த குரூப் செஞ்சது இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து பலியாயிட்டாங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு அசம்பாவிதமான விஷயம். மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரை பார்க்கணும். போராட்டம் வந்து எதுக்குமே முடிவு கிடையாது. இப்போ நேபாளில் கூட போராட்டம் நடந்தது, இப்போ கவர்மெண்ட் மாறுச்சு, இப்போ என்ன பெருசாக சேஞ்ச் ஆகிடுச்சு? ஒன்றுமே இல்லை.
இருக்கிற கவர்மெண்ட்டை கவுத்துட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற இதுவோ தவிர மாணவர்கள் வந்து இது விழிப்புணர்வோடு இருக்கணும். மாணவர்கள் ஃப்யூச்சர் இருக்குது. மாணவர்கள் வந்து மாணவர்களாக இருக்கணும். அவங்க படிக்கணும், அறிவு சார்ந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த நாட்டில் அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதில் விரக்தி அடைஞ்சு இந்த மாதிரி வந்து தீய சக்திகள் கூட சேர்ந்து நாட்டை அழிக்கிறதுக்கு மாணவர்கள் தயாராகக்கூடாது. மாணவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், அதை அவங்க மனசில் வச்சுக்கணும். மாணவர்கள் போராட்டத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செவிசாய்க்கணும். ஓகே, அது வந்துட்டு ஒரு தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லீக் ஆனது மிகப்பெரிய தப்பு. அவங்க லைஃப் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ பாதிக்கப்படும் அதெல்லாம் அவங்க பார்க்கணும். அதனால் இது வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாணவர்களுக்கு ப்ரோவாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ நீட்டை பற்றி கேட்குறீங்க. ஓகே, எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நீட்டில் எக்ஸாம் வராதுக்கு முன்னாடி சேர முடியல. காலேஜுக்கு போய் நாங்கள் 50 லட்சம் அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ நீட் எக்ஸாம் வந்த போகிறோம். படிக்கிற பழைங்க கண்டிப்பாக அதை படித்து பாஸ் ஆகி போயிடுறாங்க. பட் சில மாணவர்கள் படிக்க முடியல, சில தற்கொலைக்காக நடந்திருக்குது. பட் ஒரு சிலரை காரணம் காட்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இந்தியா ஆல்ரெடி இந்தியாவில் ஃபுல்லாக படிக்கிறவங்க வாழ்க்கை பாதிக்கப்படாத நீட்டுன்றது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இல்லாத கொஞ்சம் பாமர மக்களுக்கும் பள்ளிக்கூடங்களில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் அதை கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நேற்று நடந்த விஷயம் டெல்லியில் மாணவர்கள் அடிச்சிடக்கூடாது. அந்த பால் நிலையத்தில் நேற்று கூட போராட்டம் நடத்துனாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு 1/2 நின்று நான் போயிட்டு காலையும் போய் தலையை கட்டிட்டு வந்தேன். பட் மாணவர்கள் அடிக்க தவறு. மாணவர் தான் இந்தியாவோட தலை முதுகெலும்பு எதிர்காலம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் மாணவர் அடிக்கிறது கடுமையான விஷயம்தான். அதை கொஞ்சம் மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும். நீட் என்பது ஒரு ஏழை பிள்ளைகளுக்கும் ஒரு பாமர மக்கள் நடுத்தர குடும்ப மக்களுக்கும் அது ஈஸியாக கிடைக்குதா? கிடைக்கல. இப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்கார வசதி உள்ள பசங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ வந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறது வாய்ப்பே இல்லையா? எல்லாமே 2 மார்க் 5 மார்க் ஃபெயிலாக இருக்கு. ஏன் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தீங்க? இதுக்கு முன்னாடி MBBS படித்து நீ டாக்டர் ஆகி இருக்கு இல்லையா? இந்த நீட் எக்ஸாம் படித்ததால் எவ்வளோ மோசடி நடந்திருக்கு, எவ்வளோ பணத்தை விடைத்தாளை வந்து பணம் கொடுத்து வாங்குற நிலைமை போயிருக்கு. இதையே மாற்ற முடியல. இதை வந்து நம்ம எல்லா கட்சிக்காரங்களும் ஆரம்பத்தில் நீட்டை ரத்து செய்வோம் சொல்லிட்டு எல்லாமே பேசியிருக்காங்க. தவிர சட்டசபையிலையும் பேசுகிறாங்க, நாடாளுமன்றலையும் பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்லையும் பேசுகிறாங்க. இதுக்கு தீர்வே இல்லையா? நேற்று நடந்த டெல்லியில் ஒரு போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் என்ன முடிவு இருந்தது? ஒரு மாணவர்களை போட்டு அடிக்கிறாங்க காவல்துறை. மாணவர்கள் வந்து இந்த சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு சொல்லலாம், இல்லை அவங்க தான் ஊன்றுக்கோன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மாணவர்களை நீங்கள் அடிக்கிறீங்க. அவங்க யார்? நம்மளுடைய பிள்ளைங்க தானே. இப்போ என் பையனை என் பொண்ணையும் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க? தவறான விஷயத்தில் போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லையே. நீட்டை ரத்து செய்ய சொல்லி தான் போராடுறாங்க. அப்போ ஏன் அதை ரத்து செய்ய மாட்டீங்க? அதனால உங்களுக்கு யார் பயனடைகிறாங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். சரி, நீட் எக்ஸாம் எழுதி ஒரு பாரில் பாஸ் ஆகிட்டாங்க. நீட்டை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓகே, ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் கம்மி போயிடலாம். அதே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா அவங்களால? குறைஞ்சபட்சம் 30-40 லட்சம் கேட்குறாங்க. இதை ஏன் நீங்கள் நீட் எக்ஸாம் வைங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்போ அந்த டொனேஷன் என்பது ரத்து செய்யலாமா? நீங்கள் அதையும் ரத்து செய்ய மாட்டீங்க, நீட் எக்ஸாமும் ரத்து செய்ய மாட்டீங்க. அப்போ மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்குமா? அவங்க வாழ்க்கை கடைசி ஃபுல்லாக ஒரு அனிதா மாதிரி இன்னொரு அனிதாவோ இல்லை இன்னொரு யாரையாவது ஒருத்தர் கொண்டு வரணுமா? ஏன் நீட் ரத்து பண்ணுங்க. அப்படி நீட் ரத்து பண்ண முடியல சொன்னீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிற டொனேஷன் நன்கொடையாக வாங்குறீங்கல்ல, 40 லட்சம் கொடுங்க, 30 லட்சம் கொடுங்க. சரி, எவ்வளோ விளம்பரம் வருது, எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. ஒன்று அதை ரத்து பண்ணுங்க. ஒரு காலேஜ் ஃபீஸ் வந்து வைங்க. டொனேஷன் கட் பண்ணிவிட்டு கல்லூரி கட்ட வேண்டிய காசு இது மட்டும் தான் கட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகிட்டு போயிடலாமே. நீட்டையும் வைக்கிறீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அதுக்கும் டொனேஷன் கேட்குறீங்க. அப்போ மக்களுடைய பசங்களுடைய எல்லாமே வாழ்க்கை கேள்வி கொடுத்தாங்க. மேடம், தயவுசெய்து நீட்டை ரத்து செய்யுங்க. இப்போ நீட் எக்ஸாம் சொல்கிறீங்க. இப்போ நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் நியாயமாக நடக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்னையில், நான் வெளியெலாம் போனதில்லை, சென்னையில் ஒரு 5 காலேஜ் பேர் சொல்கிறக்குள்ளே காலேஜ். ஆனால் அந்த காலேஜில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீங்களே போய் மீட்டிடுங்களேன், 50% மேலே இந்திக்காரன் அப்படின்னா படிக்கிறாங்க. இந்திக்காரன் மட்டும் தவறல, அதர் ஸ்டேட்டில் மணிப்பால், இந்த பூட்டான் அங்கே தான் படிக்கிறாங்க. ஏன்னா பணம் கொடுத்துருந்தா படிக்கிறாங்க. அப்போ ஏழை மேலே நீட்டுன்னு சொல்கிறீங்க, இங்கே இப்படி சேர்க்கணும். மத்திய மாநில அரசுக்கும் ஏன் அதெல்லாம் கொடுறாங்க? நேபாள், பூட்டான் தான் படிக்கிறாங்க. காலேஜ் பேர் சொல்லணும்ல. இந்த சைடில் சவுத்தில் ஒன்று இருக்குது, நான் இருக்குது, பெரிய காலேஜ். அங்கே போய் பாருங்கள், 50% பேர், 60 கூட சொல்லலாம், இந்திக்காரங்க பிள்ளைங்க இந்த நேபாள், பூட்டான், மணிப்பால் தான் படிக்கிறாங்க காசு கொடுத்து. நான் ஓப்பனாக கேட்டிருக்கேன், அவங்களுக்கு தமிழ் தெரில. எவ்வளோ கேட்டால் 50 லட்சம் கொடுக்குறேன், 40 லட்சம் கொடுக்குறேன். அப்போ எப்படி காசு கொடுத்தாங்க? நீட் எக்ஸாம் கரெக்டாக கொண்டா என் ஊரில் படிக்கிற என் பிள்ளை தான் கொடுக்கணும், இந்திக்காரன் பிள்ளை இந்தியாவில் இருக்க பழம் கொடுக்கணும். மற்ற மாநிலத்துக்கு இருந்துக்கலாம் பரவாயில்ல, அது ஸ்டேட்டை எப்படி கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இதோ மத்திய அரசு எடுத்துக்கணும். நம்ம ஊர் பிள்ளைங்க இந்த ஸ்டேட் கொடுக்கணும் இல்லையா? மத்திய அரசு கொடுக்கணும். ஆனால் அண்டை மாநிலம் தேவையில்லை. நீட்டு காரணம் பணம் எல்லாம் போகுது, வேஸ்ட் எல்லாமே பேருக்கு பணம் தான் கிடைக்குது எல்லா சீட்டும். எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் யங்கர் ஜெனரேஷன். இப்போ நேருலாம் என்ன சொல்கிறாரு? எதிர்காலமே இளைஞர் கையில் தான் இருக்கிறார்.
அப்போ அந்த எக்ஸாம் வந்து எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் புவர், இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸாம் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எம்டியுமே ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க, அதுலலாம் எந்த கரப்ஷனுமே கிடையாது. இந்த நீட்டில் வந்து கரப்ஷன் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் நீட் இஸ் ஒண்டர்ஃபுல். அதில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டெல்லாம் அதை குறை சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நீட் வந்து ஆல் இண்டியா லெவலில் மெரிட் பேஸ்ட் எக்ஸாம் தான். அப்போ சீசரோட ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷனுங்கிற மாதிரி நீட் ஷுட் பி ஃபுல் ப்ரூஃப். அதுக்கு வந்து இப்போ அமெரிக்கன்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க யூஎஸ்எம்எல்னு. இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குலாம் நல்ல கொலாபரேஷன் இருக்குது. அவங்க கூடலாம் சேர்ந்து எக்ஸாம் வந்து எப்போனாலும் எடுக்கலாம். இட் இஸ் நாட் தட் அன்னைக்கு தான், ஏன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் சரியா. அப்போ இந்தியா தான் ஐடிக்குள்ளே நம்ம சாஃப்ட்வேரில் சூப்பர் பவர்னு சொல்கிறோம். இது வந்து இந்த நீட்டில் நடக்கிற ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது இந்தியாவுக்கு ரொம்ப கெட்ட பேர். கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீட்டில் ஏதாவது ஒரு லீக் ஆச்சுன்னா அது ஸ்டேட் அவங்க கையை கழுவிடும், ஸ்டேட் போலீஸை வச்சு. இது வந்து இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம். அதனால சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த நீட்டுக்கு யாரோட குழந்தைனா சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டே கொடுத்துச்சு. அது பாம்பேயில் உள்ள ஒரு என்ஜிஓ தான் வந்து இதை பண்ணாங்க. ஏன்னா இந்த நீட் வந்ததுனால கருப்பு பணம் ரொம்ப கம்மியாகுது. இன்னுமுமே ப்ரைவேட் காலேஜஸ் ஆர் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் தான். அப்போ அந்த நீட்டை வந்து என்ன தப்பு நடந்தாலுமே அதை வந்து சிபிஐ வந்து இது பண்ணணும் சரியா. இல்லை அதையும் மேலே என்ஐஏன்னு இருக்கு என்ன. அப்போ ஐபி அதெல்லாம் வந்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்டை. அப்போ மக்களுக்கு என்ன தெரியணும், இது ஃபுல் ப்ரூஃப் எக்ஸாம். ஏன்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது, படித்தவங்களுக்கு தான் இது உண்டு, ரூரல் அர்பன் டிவைடெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீட்டை வந்து நல்லா வைக்கணும். அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் தான் தேவை. இன்னைக்கு இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட் எவ்ரிவேர். அப்போ இந்த மாதிரி செலெக்ஷனில் ஒரு பிளாட் வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் கெட்ட பேர். நீட்டில் வந்து பொலிட்டிக்ஸும் இருக்குது. இப்போ தமிழ்நாடுலாம் நீட் அகேன்ஸ்டாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால நீட்டை வந்து ஃபுல் ப்ரூஃப் எக்ஸாமாக மாற்றணும். அதுக்கு வந்து இந்தியா வந்து கொலாபரேஷன் பண்ணணும். நம்மக்கிட்டே நம்ம ஐஐடி எக்ஸாம் நல்லா தான் நடக்குது, நம்ம ஐஐஎம் எக்ஸாம்லாம் நல்லா தான் நடக்குது. அப்போ அதுக்கு ஆட்டோனாமஸ் பாடி கொண்டு வரணும். இதுக்கு தான் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோன்னா, அந்த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனு அதை ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றுங்க. நல்லா எய்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. அந்த மாதிரி இதை வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல டாக்டர்கள் கிடைப்பாங்க. இன்றைக்கி அது ஒரு கெட்ட பேர் இந்தியா ஹெல்த் கேர் இஸ் டோட்டலி அன்ரெகுலேட்டட்னு சொல்கிறோம். இந்தியன் டாக்டர்ஸ்னால தான் இந்தியாவுக்கு சாஃப்ட் பவர். இன்றைக்கி அமெரிக்காவில் நியூயார்க்லேயோ பிரிட்டனில் உள்ள நேஷனல் சர்வீஸ் இந்தியன் டாக்டர்ஸ் இல்லாமல் நடக்காது. அப்போ நல்ல இந்தியன் டாக்டர்ஸ் அனுப்பிச்சோம்னா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது தான். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ண தான் இந்தியா வில் கெட் இன்டு யுஎன்எஸ்சியில் செக்யூரிட்டி இந்தியா ஒரு ரியல் ஜாயண்ட் பவர் ஆர் கிரேட் பவராக மாறும். இன்னொன்று எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது சரியா. அப்போ நீட்டில் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நைசர்லாம் இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் நியூட்ரிஷன் பண்ணுங்கள், சைக்காலஜி பண்ணுங்கள், யூ ஆர் மோர் தென் அ டாக்டர். ஏன்னா மக்களுக்கு வந்து எதுலனா அதை செய்யும் தொழிலே செல்வம் தெய்வம்னு சொல்லுவோம். எது படித்தாலும் நல்லா படிக்கணும், அந்த ஒரு கான்செப்டையும் கொண்டு வரணும். நர்சிங் அதிலலாம் எம்எஸ்சி கொண்டு வரலாம். ஃபார்ம் டி கவர்மெண்ட்டில் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ரொம்ப பிடிஎஸ் சீட் உண்டாக்கலாம். அதனால இந்தியாவுக்கு வந்து வளமே வந்து மனித வளம் தான். அதை நம்ம தான் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிடலாம் என்ன கேட்டான்னா. ஏன்னு கேட்டான்னா எல்லாருமே நாடு ஃபுல்லாக அதோடைய கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்றாங்க. அதனால ஒரு வருஷத்தோடைய அந்த பசங்களுடைய இதுவே போயிடுறது. அடுத்த எக்ஸாம் வரணுன்னா அந்த குழந்தைங்க திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி வரத்துக்குள்ளே அவங்க அந்த இதில் ஸ்கோப்பில் கட் ஆஃப் மார்க்கில் போயிடுறது, அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு போயிடுறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்கன்னா ஒன்று கேன்சல் பண்ணிவிடுங்க, இல்லையா அது ப்ரொசீஜராக ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிசிலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த நெட்டு எக்ஸாம்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் எப்படி லீக் ஆகுதுன்னே தெரியல. அதனால இது வந்து 12th படித்த பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏமோடு தான் இருப்பாங்க. எல்லா பசங்களுமே சொல்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு வருவாங்க. வந்த ஒரு பாட்டு திருப்பி லீக் ஆகிடுச்சுன்றாங்க. லீக் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க வந்து அது வந்து திருப்பி ரீஎக்ஸாம்ன்றாங்க. அப்போயே அவங்களுக்கு அதுலேயே பாதி இது அவங்க இதுவாகிடுறாங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுன்னா எல்லாருக்குமே அது ஒரு சிரமமாக தான் இருக்கும். ஒன்று ப்ராப்பராக பண்ணுறாதுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லையா கேன்சல் பண்ணிவிடுங்க. நீட் தேர்வு இருக்குதோ இல்லையோ அது ப்ராப்ளமே கிடையாது. விஜய் வந்திருக்காருல்ல, சிஎம் ஆயிருக்கார் இல்லையா, இப்போ அதை பற்றிலாம் அவர் எந்த அறிக்கையும் தர தேவையில்ல. நீட்டு ரத்து பண்ண அதெல்லாம் தேவையில்லை. இந்த அரசு அதிகாரி இருக்காங்க ஏன்னா அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாலே போதும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர சொல்லுங்கள். வெளியே போய் எதனா சேர்ந்தா பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அரசு அதிகாரிகள் மருத்துவமனையில் எங்கன்னா போயிட்டோ இல்லை அவங்க பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாவோ
ப்ரைவேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாலோ அவங்கள பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். இது போதும். நீட்டெலாம் ஒன்றும் ரத்து பண்ண தேவையில்லை. ஸ்டடீஸ் ரொம்ப ஹைக்கில் வந்துடும். மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கஷ்டப்பட தேவை கிடையாது. இது இருந்தாலே போதும். இது அரசாங்கத்துக்குள்ளே செய்யக்கூடிய கட்டாயமான விஷயந்தான். இது அவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். மற்றவங்க மாதிரி நாங்கள் கிடையாது, யாருக்கும் லஞ்சம் தர வேணாம்லாம் பேட்டிலாம் தர தேவையில்ல. இதை 2 மட்டும் செய்ய சொல்லுங்கள். அரசாங்க அதிகாரிகளையும் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கவங்களையும் அரசு பள்ளியிலையும் அரசு மருத்துவமனையிலையும் சேர சொல்லுங்கள். வியாதி வந்தால் சேர சொல்லுங்கள். இல்லைன்னா பதவி ராஜினாமா பண்ணுங்க. நீட்டு தேர்வுலாம் ரத்து பண்ணவே தேவையில்லை. எஜுகேஷன் இன்னும் குவாலிட்டி ஆகிடும். இதுதான் சொல்யூஷனு. ட்ரக் கலாச்சாரமாக தமிழ்நாட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. திருத்தணும்னு நினச்சா அடிப்படையிலேருந்து சரியாக பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். சாராய கடை மூடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மட்டும் பண்ணுங்கள். தமிழ்நாடு உண்மையிலே பெரிய லெவலில் வரும். இதை மாற்றத்துக்கு விஜய்க்கு தைரியம் இருந்தால் விஜயை பண்ண சொல்லுங்கள். இல்லை அரசாங்கத்தில் கொடுக்குற சலுகை வேணும், அரசு அதிகாரிங்க பண்ணுறத தப்பெல்லாம் நானும் கண்டுக்க மாட்டேன்னு இருக்கிற அரசியல்வாதி மாதிரி பண்ணிட்டு பேச அரசாங்கம் அது உண்மையிலே அவருக்கு கட்ஸ் இருந்தானா அரசு அதிகாரிகளையும் அவங்க பசங்களையும் அரசாங்க ஸ்கூலில் சேர்க்க சொல்லுங்கள். நீட்டு தேர்வுலாம் ரத்து பண்ண தேவையில்ல. ஸ்டடீஸ் எங்கேயோ வந்துடும். இது சாதாரணமான விஷயம். அதை செய்ய சொல்லுங்கள். பணக்காரங்களுக்கு ஒரு இது, ஏழைங்களுக்கு ஒரு இதா, மாணவர்கள்லாம் எல்லோரும் ஒன்று தானே. எல்லாருக்கும் பொதுவாக நடத்தணும். அதுதான் ஒரு நேர்மையானது, நல்லது. பணக்காரன் வேறு ஏழை வேறுலாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் சமமாக நடத்தணும். இதுதான் மெயின். மாணவர்கள் போராட்டம் வந்து நியாயமானது தான். ஏன்னா நீட் தேர்வால் பல பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும். அது வந்து அதற்காக மாணவர்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி இந்த கருப்பாம்பூச்சி ஜனதா தளம் கட்சி மூலியமாக மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து எதிர்ப்பை வந்து போலீஸ் மூலிமா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இது நான் ஒரு பொதுப்படியான மக்கள் சார்பாக நான் கண்டிக்கிறேன். இது வந்து இந்தமாரி காழ்ப்புணர்ச்சி வந்து மாணவர்களிடையே காட்டக்கூடாது. இந்த அரசாங்கம் வந்து சரி கிடையாது. ஏன்னா போராட்டன்றது வந்து எல்லாருடைய உரிமை, அவங்களோட உரிமை. இந்த உரிமையை வந்து அவங்க கேட்குறாங்க. இது வந்து நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் வந்து அரசாங்கம் வந்து அதை பரிசீலனை பண்ணி அவர் வந்து அந்த அமைச்சர், எந்த அமைச்சரோ அந்த கல்வியோட அமைச்சர் வந்து பதவி விலகணும். உண்மையாக இது வந்து கண்டிக்கத்தக்கது. மக்களின் போராட்டம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். அரசாங்கம் டிவியில் பார்க்கும்போது எங்களுக்குலாம் ஒரு எமோஷனலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேரை வந்து அடிக்கிறாங்க, கண்ணுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை கை காலை அடித்து மண்டையெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கு வந்து துணை நின்று காப்பாற்றுங்க. நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து அவரும் வந்து போராடி இருக்காரு. அவருக்கும் வந்து வன்மை மூலிமா அவருக்கும் வந்து பயங்கரமாக சேதம் நடந்திருக்கு. அவரும் அடிபட்டிருக்காரு. இதை வந்து பொதுமக்கள் எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டிலையும் இது போராடணும். இங்கேயும் வந்து நடத்தியிருக்காங்க. அது முழுமை அடையணும். இது வெற்றி அடையணும். மாணவர்களான வெற்றி கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேணும். அவர் பதவி விலகணும் கண்டிப்பாக. இது தவறான விஷயம். நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பிரதமர் வந்து எந்த இதுக்குமே சரியில்லாமல் மாணவர்கள் மட்டும் இல்லை, நாட்டு மக்களையே நாசப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நரேந்திர மோடியின் நிர்வாகத்திறமை எதுவுமே கிடையாது. ஏதோ அதானிக்கும் அம்பானிக்கும் இருக்கிற நாட்டை அவங்க பேரில் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீட்டு தேர்வு எல்லாத்துலேயும் குளறுபடி. நீட்டு தேர்வாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அவ்வளோத்துலேயும் குளறுபடி. இதுக்கு என்ன பண்ணணும்னா மாணவர்கள் மட்டும் இல்லை, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியாக நரேந்திர மோடியை சுத்தமாக க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் நாடு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தொடர்ந்து இதே நிலை தான் நீடிக்கும். எல்லா விலைவாசியும் ஏறும். எல்லாம் யாருக்கும் நல்லது நடக்காது. மெனக்கேட்டு மாணவர்களை போய் இந்த அளவுக்கு மிருகத்தனமாக அடிக்கிறாப்புல. இந்த மிருகத்தனத்துக்கு அர்த்தமே வந்து ஒரு அடிமுட்டாள் அப்படின்றது தான். நரேந்திர மோடி நம்பர் 1 அடிமுட்டாள். அவங்க வந்து மாணவர்களை இந்த அளவுக்கு தாக்கக்கூடாது. தாக்குறாரு. என்ன பண்ணும்? எத்தனை முறை லீக் ஆச்சு? ஒரு முறையாக இருந்தால் சரி, பல முறை இருக்குது. அதனால் நரேந்திர மோடி நிர்வாகம் பண்ணுறதுக்கே லாய்க்கில்லாத ஆள். அதனால் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வழியை தேடணும். தேடி முடித்தா மட்டும்தான் நாம் நல்லது நடக்கும் நாட்டில். போராடுறது தப்பா? என்ன ஒரு அவங்க உரிமைக்கோசம் போடுறாங்க. நம்மளுக்கும் உரிமை தான் அது. நீட்டுன்றது எவ்வளோ ஒரு இது நடுத்தர மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பாதிப்புக்கூடிய விஷயம். போராடுறது தப்பு. அது தடியடி எடுத்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த பிஜேபி அரசு ரொம்ப தவறு பண்ணுது. மாணவர்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை எடுத்து ஒழுங்காக சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும்.
இப்போ விடுதலை சிறுத்தை கூட தலைவர் போயிட்டு அங்கே கம்யூனிஸ்ட் ஆதரவாக பேசினார். ராகுல் காந்தியை கூட நல்லா பேசினார். நல்லா பண்ணுறாங்க. ஆனால் பிஜேபி அரசு ரொம்ப ரொம்ப தவறாக பண்ணுது. மக்களை வந்து இன்னும் குழப்பப்படியாக பண்ணுது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீட் தேர்வு வந்து நல்ல சிஸ்டம் தாங்க. ஏன்னா திறமைசாலைகளுக்கு தான் கொடுங்க. ஏன்னா டாக்டருக்கு அது முக்கியமான விஷயம். டாக்டர் படிக்கணும், அறிவாளி தான் இருக்கணும். எல்லாமே ஏதோ படிச்சுட்டோம் வந்துட்டேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துலாம் சரியாக வராது. நீட் நல்ல சிஸ்டம். ஆனால் லீக் ஆகுறதுங்கிறது தப்பான ஒரு காரியம். இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி இல்லை ஜல்லிக்கட்டில் போராடின மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டில் திரும்ப அதே மாதிரி வரணும்னு அதை பற்றி பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் ரீச் ஆகலை. அந்த மாதிரி அங்கே டெல்லியில் போராடுற மாதிரி இங்கே நல்லா நிறைய பேர் இறங்கி போராட்டம் நடத்தணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த லீக்கான பேப்பர் கிடச்சிருக்கான்னு தெரியலிங்களே. எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம தெரியல இல்லைங்களா? அதை பற்றி அதை நம்ம யோசிக்கணும். அதையும் பாசிட்டிவாக வந்தால் நல்லது தான். ஆமாம், சில பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அதுவும் ஒரு விதத்தில் நல்லது. சில பேர் அதாலே சில பேர் சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு ஒன்றும் முடிவு தெரியல. அது ஒரு நல்ல தீர்வு அமையும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். இது இன்னைக்கு நேற்று நடக்கலையே. இந்த கொஸ்டின் லீக்கேஜ் வந்து எவ்வளோ காலமாக நடக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதா, ஏழை எளிய மக்கள் வர முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. அதான் உண்மை. இதுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் கிடைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி மாறியாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மாறணும். கருத்து என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல. அதுக்காக ஒரு உரிமைக்காக போராடுறாங்க. பட் அது வந்து தப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க சில பேர். உள்ளே வந்து நிறையா பேர் அரசியலாக்க பார்க்குறாங்க. அது இல்லாமல் யாருக்குமே எந்த பாதிப்பு இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேயும் மூவ் பண்ணணும், நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஜனநாயகம் படத்தை பற்றி பேசுகிறீங்க. இங்கே நீட் எக்ஸாம் மாணவர்களாம் வந்து அடிபட்டு போலீஸ் வந்து காவல்துறை வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீட் எக்ஸாம் எத்தனை பேர் வந்து 25 பேர் மேலே வந்து உயிரை இழந்துக்கிறாங்க. அந்த பிரச்சனையோட இப்போ ஜனநாயகம் பிரச்சனை ரொம்ப முக்கியமா சொல்லுங்கள். இப்போ நேற்று எக்மோரில் எஸ்எஃப்ஐயும் டேஃப்ஐயும் தோழர்கள்லாம் வந்து கைது பண்ணி காவல்துறை வந்து அடக்குமுறையாக பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையோட இப்போ ஜனநாயக பிரச்சனை வந்து முக்கியமா சொல்லுங்கள். விஜய் வந்து முதல்வரான நம்ம நீட் எக்ஸாம்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து எதுவுமே பேசலை அவர். இன்றைக்கி அங்கே வந்து டெல்லியில் அவ்வளோ மாணவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. காவல்துறை வந்து எவ்வளோ வந்து கண்ட்ரோலில் வச்சு பிஜேபி எடுத்து ஒரு பதில் கூட பேசாத விஜய் வந்து எப்படி வந்து ஜனநாயகப்படுத்த வந்து பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து நம்ம மாணவர்கள், நம்ம நாளைய டாக்டர் அவங்களாம், அந்த டாக்டர்களை அவ்வளோ பேர் வந்து அடித்து மண்டையை உடைச்சி எவ்வளோ பெண்கள் மேலே எவ்வளோ வந்து இப்போ பாலியல் துன்பு பண்ணி வச்சுறாங்கன்ட்டு அங்கே அவ்வளோ நியூஸ் வருது. அங்கே நெட்வொர்க்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜனநாயக படம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ எங்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து ஒழிக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு